ஆல்ரெடி இளையராஜா அவர்களுடைய பயோபிக்க தனுஷ் சார் நடிக்கவும், ஸோ அருண் மாதேஸ்வரன் இயக்கவும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து டாபிக் போயிருந்துச்சு. கடைசில இல்லங்க அப்படின்ற ஒரு ஒரு டிராப் வந்து குடுத்துருக்காங்க. சரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாரு அருண் மாதேஸ்வரன் அவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு முக்கியமான படம் லோகேஷ் கனகராஜ வச்சு ஒரு படம் பண்ண போறதாகவும், அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் முழுக்க முழுக்க அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக, இங்கேருந்து தாய்லாந்து போய் முழுக்க முழுக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு இங்க வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. ஸோ இத பார்க்கும்போது, ஓகே ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்ற ஒரு மாரி லோகேஷ் கனகராஜும் சிறப்பா ஒரு சம்பவம் பண்ண காத்துட்டு இருக்கிறாரு. ஆஸ் அ ஆக்டரா ஒரு முக்கியமான ஒரு இதுல அப்படின்றது தெரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அப்ப கைதி 2 என்னங்க ஆக போகுது? அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப ரோலக்ஸ் என்னங்க ஆக போகுது? அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் உடைய ஒரு ஆதங்கங்கள் தான். ஓகே அவருக்கு பிடிச்சது சில விஷயங்கள் அவருக்கு வரத அவர் பண்ணிட்டாரு அப்படின்னா, அடுத்தடுத்து பண்ண போறாருங்க. இதுல என்னங்க இருக்கு? அப்படின்ற மாரி இருக்கு. எப்பயும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு நோனபிள் நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ வேணும் அப்படின்றதும் முக்கியம் தான். ஸோ அந்த மாரி வகையில லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து அப்படியே அடுத்தடுத்து அப்படியே வரப்போறார் அப்படின்றது தெரியுது. அண்ட் முக்கியமா என்னன்னா, ஒரு பயோபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, எதனால அருண் மாதேஸ்வரன் அப்படின்னாலே தெரியும். அவர் வந்து எப்படிலாம் படம் பண்ணுவாரு. அப்படியே ரத்தம் பொழியிற தெறிக்க தெறிக்க கரிகள் பிதுங்கி வர அந்த மாரி தான் எடுத்திருப்பாரு. ஸோ எந்த மாரியான படங்கள் அப்படின்றத கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.